வணக்கம். உலக வரலாற்றுல சமூக மாற்றத்திற்காகவும், ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் உழைக்கும் மக்களுக்காகவும் போராடுகின்ற அமைப்புகள், இயக்கங்கள், தலைவர்கள், களப்போராளிகள் இப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும், அவங்க எல்லோரையுமே சமூகத்தோட அங்கீகாரத்தை பெறுவது கிடையாது. குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லுகிற சாதி இந்துக்கள் சமூக சேவைகள்ல ஈடுபடும்போது, அதாவது தலித் அல்லாதவர்கள் அப்படி சமூக சேவைகள்ல ஈடுபடும் பொழுது இந்த ஊடகங்கள் எல்லாம் தலித் அல்லாதவர்களை வாரி வரிந்துகிட்டு பக்கம் பக்கமா எழுதி படம் பிடிச்சு அவங்கள வந்து புகழின் உச்சியிலே கொண்டு நிறுத்திடுவாங்க இந்த ஊடகங்கள். ஆனா அதே வேளையே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னுடைய உடல், பொருள், வியர்வை, ரத்தம், பொருளாதாரம் இது எல்லாத்தையும் வந்து பணயம் வைத்து போராடுகிற தலித்துகளை இந்த சாதிய சமூகம் அடையாளம் காட்டுறது இல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறது இல்ல. தலித்துகளோட தன்னலமற்ற தியாகத்தை ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யலாம். உண்மையா உழைச்சா யாராலும் மறக்க முடியாது அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் தான் திருச்சியை சேர்ந்த அன்னை வீராம்மாள் அவர்கள். அடித்தட்டு மக்களோட மேம்பாட்டுக்காக தொண்டு செய்தவங்க அன்னை வீராம்மாள் அவர்கள். அவங்களோட உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் யாராலையும் மறைச்சிட முடியாது அப்படின்னு அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துது. அன்னை வீராம்மாளை எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா 2018 அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்ட பிறகு சமூக களத்துல பட்டியலின மக்கள்ல வேற யாராவது உழைச்சிருக்காங்களா, அதுவும் குறிப்பா பெண்கள்ல வேற யாராவது உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி களத்துக்கு போய் தேட ஆரம்பிச்சேன். அப்படிதான் விடுதலை சிறுத்தையின் கட்சியின் மண்டல செயலாளரான தூத்துக்குடி தமிழினியன் அவர்களுடைய துணையோடு, அவருடைய உறுதுணையோடு திருச்சியில இருக்கக்கூடிய ஐயா நம்பியாரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐயா நம்பியார் யாருன்னா, அன்னை வீராம்மாளை பற்றி நல்லா தெரிஞ்சவரு, அவங்களோட பணியாற்றியவர். அவரை சந்தித்து பேசினால நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தமிழினியன் அவர்கள் என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போனாரு. 2 நாள் திருச்சியிலே தங்கி அன்னை வீராம்மாளை பற்றி முழு விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம அன்னை வீராம்மாள் எழுதின இது என் வாழ்க்கை கதைங்கிற புத்தகமும் எனக்கு கிடைச்சது. அந்த புத்தகத்தை படிச்சு புத்தகமா வெளியிடலாம்னு திட்டமிட்டு இருந்த சமயத்துல தேர்தல் கட்சி பணியில முழு நேரமா ஈடுபட்டு இருந்தேன். வேலை பளு அதிகமானதுனால எதிர்வரும் காலத்துல என் கருத்துல அன்னை வீராம்மாள் குறித்து ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தேன். இப்படிதான் அன்னை வீராம்மாளை நான் சென்றடைஞ்சேன். சரி, வீராம்மாள் யார்? அவர் இந்த சமூகத்துக்கு செய்த பணி என்ன? விரிவா பேசுவோம் வாங்க. மே 5 1924 திருச்சியில வேம்பு பெரியக்காள் தம்பதிக்கு மகளாக பிறந்தவங்க தான் வீராயிங்கிற அன்னை வீரம்மாள். அன்னை வீராம்மாளுடைய அப்பா விவசாய தொழிலே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாலும் ரயில்வே கேங் மேஸ்திரியா வேலை பார்த்திருக்கிறாரு. அவங்களுடைய அம்மா வந்து வயல்வெளியில வந்து உற்பத்திக்கான களங்கள்ல கிராமிய பாட்டு, கதைகள் பாடி விளைச்சலை பெருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு வல்லவரா இருந்திருக்காங்க. அதுல கை தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. எளிமையான குடும்பத்துல 7வது பெண்ணா அன்னை வீராம்மாள் என்கிற வீராயி வந்து பிறந்திருக்கிறாங்க. தினமும் ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் போய் தான் படிக்கணும். எப்படியாவது உயர்கல்வியில படிச்சு முன்னேறணும்னு படிச்சுட்டு இருக்கும்போது யுத்தத்தில் பெண்களினுடைய பங்கு அப்படிங்கிற தலைப்புல 10 நிமிஷத்துல பேசுறதுக்காக திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு. தானா தேடி வந்த வாய்ப்பை தவற விடாம சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா அவங்களுடைய குரல் வளம், தமிழ் மொழி உச்சரிப்பை கேட்ட நேயர்கள் வாழ்த்து கடிதங்களை அன்னை வீராம்மாளுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கடிதங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அன்னை வீராம்மாள். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவங்களுடைய அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்கன்னு. அவங்களுடைய மகளுக்கும் அதே மாதிரி நல்ல குரல் வளம் இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் அவங்க ரேடியோ ஸ்டேஷன்ல போயிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தொடர்ந்து பெண் உலகம்ங்கிற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதோடு கூடவே என்னன்னா திருச்சி வானொலி நிலையத்துல ஒரு ஒரு கலைஞரா வேலை செய்யறதுக்கான கடிதமும் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்திருக்கு. 45 ரேடியோ ஸ்டேஷன் கலைஞரா வேலையில சேர்ந்திருக்கிறாங்க. அந்த வேலையில சிறப்பா செயல்பட்டு ரேடியோ தாயார்னு எல்லாராலையும் பாராட்டுற வகையில ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அன்னை வீரம்மாளுக்கு பள்ளி பருவத்துல இருந்தே சமூக உணர்வையும் பகுத்தறிவையும் ஊட்டி வளர்த்த பெருமை, பெரியார் கொள்கையில அதிகம் நாட்ட கொண்டவரும் தொண்டு பத்திரிகையினுடைய ஆசிரியருமான ஐயா தொண்டு வீராசாமி அவர்களை தான் சேரும். அப்படிதான் பகுத்தறிவு கொள்கையால எழுச்சி பெற்ற அன்னை வீரம்மாள் மக்களில் ஒரு பிரிவினரை மட்டும் கடவுள் ஏன் தீண்டத்தகாதவர்களா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை சமூகத்துல பொதுத்தளத்துல ஆழமா முன் வச்சிருக்கிறாங்க. இந்த பகுத்தறிவு மனமாற்றத்திற்கு தீனி போடுகிற வகையில தான் அப்போ தந்தை பெரியார் நடத்திய விடுதலை இதழ், குடியரசு இதழ் இது போன்ற இதழ்களை தொண்டு வீராசாமி அவர் வந்து நாள்தோறும் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்திருக்கிறாரு தொடர்ச்சியா அன்னை வீரம்மாள் அவர்களுக்கு. ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டே தனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்துல என்ன பண்றாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக கிராமம் கிராமமா போய் சமூக தொண்டு செய்திருக்கிறாங்க. பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. 48 சுயமரியாதை இயக்கத்துல தன்னை இணைச்சுக்கிட்டு திராவிட கழகம் நடத்திய பொதுக்கூட்டங்கள்ல பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழல்ல அன்னை வீராம்மாளோட சமூக சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் முற்றிலும் எதிரான சிந்தனை கொண்டவரான அவினாசிங்கிறவரை ஒரு நல்லவர்னு நினைச்சு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து வீரம்மாளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா தினமும் குடிச்சிட்டு வந்து வீரம்மாளை திட்டுறதும் அவங்களை அடிக்கிறதும் அப்படி ஒரு வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருந்த கணவர் அவர். அப்போ தினமும் கணவன் கிட்ட அடி வாங்குற வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையா? என் என்ன ஈடேறாத ஒரு வாழ்க்கை?
எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி குடும்பத்திற்கிட்ட வந்து போராடி திருமண வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பெண் கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த அன்னை வீரம்மாள் அல்லூர்ல 1943ல ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியை நிறுவி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல நிறைய ஏராளமான மாணவிகள் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், ஏழை எளிய பெண்கள், குழந்தைகள் இப்படி எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சு மகிழ்ச்சியோடு வாழணும்னு உன்னத நோக்கத்தோடு 1954ல தமிழ்நாடு ஷெட்யூல் காஸ்ட் வகுப்பு பெண்கள் நல சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சங்கம் எந்த அரசியல் கட்சியும் சாராம இருக்கணும்னு தீர்மானிச்சு களத்துல வேலை பார்த்திருக்கிறாங்க. அன்னை வீராம்மாளோட பெரிய முயற்சியினால இந்த சங்கத்தோட தொடக்க விழா அன்னைக்கு இருந்த திருச்சி ஆட்சியரான திரு மலையப்பன் அவர்களுடைய தலைமையில அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் திரு காமராஜர் அவர்கள் முன்னிலையில வெகு சிறப்பா நடந்திருக்கு. அப்போ மத்திய அரசினுடைய உதவி சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த திருமதி மரகதம் சந்திரசேகர் அவர்கள் தான் இந்த சங்கத்தோட பெயர் பலகையை திறந்து வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற படிச்ச தலித் பெண்களை எல்லாம் ஒரு அமைப்பின் கீழே திரட்டி அவங்க கிட்ட சமூக உணர்வை ஊட்டி அந்த பெண்களை சமூக பணி செய்யக்கூடிய செயல் வீரர்களா உருவாக்கணும்னு உயர்ந்த நோக்கத்தோட தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு ஷெட்யூல் காஸ்ட் வகுப்பு பெண்கள் நலச்சங்கம் பின்னால என்ன மாறுதுன்னா சாதி மத இன வேறுபாடு இல்லாம எல்லா பெண்களையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் அரவணைக்கிற எண்ணத்துல பேர் மாற்றம் பண்ணப்படுது. எப்போன்னா 70ல பண்ணப்படுது. அப்ப என்ன பேர் மாற்றப்படுறாங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் நல சங்கமா பேர் மாறி இருக்கு. அப்ப இந்த சங்கத்தின் மூலமா என்ன பண்றாங்கன்னா நிறைய இரவு பள்ளிகளை தொடங்கி அங்கங்க மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க, கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அன்னை வீராம்மாள் மத்திய மாநில அரசு மற்றும் சமூக நல வாரியத்தின் மானிய நிதி உதவியை வச்சு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையை வச்சு ஆசிரமத்தை நடத்திருக்கிறாங்க. திருச்சி வானொலி நிலையத்துல வாங்கிய சம்பளத்துல பாதிக்கு மேல ஒவ்வொரு மாசமும் சங்கத்துக்கு நன்கொடையா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1984ல சுமார் 40 வருஷம் அவங்க வேலை பார்த்தாங்க இல்லையா ரேடியோ ஸ்டேஷன்ல, அந்த ஓய்வூதிய தொகையான பென்ஷனை முழுமையா அவங்க வந்து உயர்நிலை பள்ளி தொடங்கணும்னு அறக்கட்டளைக்கு நிதியா கொடுத்திருக்காங்க. 1968ல கீழ்வெண்மணியில அறப்படி நெல்லு கூலி உயர்வு கேட்டதுக்காக 44 தலித்துகளை உயிரோடு எரித்து கொன்ற அந்த இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி மக்களுக்கு வேட்டி, புடவை, போர்வை, குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையில போய் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சாதி ஒழிப்புக்கும் சமூக மாற்றத்திற்கும் ஜாதி மறுப்பு திருமணம் ஒரு வழியா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் முன்னிலையில டாக்டர் சேகர் என்கிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவருக்கும் திருமதி காந்தாமணி என்கிற தலித் பெண்ணுக்கும் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த திருமணத்தை யார் நடத்தினாங்க அப்படின்னா 10,000 ஏக்கர் நிலங்களை மீட்டெடுத்த அன்னை கிருஷ்ணாமா ஜெகநாதன் இருக்காங்கல்ல, அவங்க தலைமையில இந்த திருமணத்தை நடத்தி இருக்கிறாங்க. இந்த திருமண விழாவில்தான் திரு காமராசர், திரு விஸ்வநாதம், தொண்டு வீராசாமி ஐயா இப்படி பலரும் அந்த திருமணத்துல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சமூக மாற்றத்தை விரும்பி எல்லாரும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பெண் கல்வி, பெண் உரிமை, பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகள் நலம், தீண்டாமை ஒழிப்பு, தூய்மை, சுகாதாரம், தேசிய ஒருமைப்பாடு, ஐக்கிய நாடுகளின் பணிகள், உலக அமைதி, அணுகுண்டு ஒழிப்பு, சிறு சேமிப்பு, வரதட்சணை ஒழிப்பு இப்படி பல்வேறு தலைப்புகள்ல கிராமமா போயிட்டு மக்கள் மத்தியில எழுச்சி ஊட்டி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பகுத்தறிவு செயல்பாட்டரா இருந்த அன்னை வீரம்மாளுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரை நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு ஐயா தொண்டு வீராசாமி அவர்கள் மூலமா ஏற்பட்டிருக்கு. எப்போன்னு கேக்குறீங்களா? 1946ல மதுரை எட்வர்டு மன்றத்துல பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பு சார்பில் நடந்த மாநாட்டுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் ட்ரெயின் மூலமா மதுரைக்கு போகும்பொழுது திருச்சி சந்திப்புல அன்னை வீராம்மாள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கிட்ட தன்னுடைய குழந்தைய கையில கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. பாபா சாஹிப்பை சந்திச்சிருக்கிறாங்க, பெரிய அளவுல உரையாடி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பெரியார் மணியம்மை திருமணம் செய்துகிட்டத திராவிட நாடு பத்திரிகையில அண்ணா அவர்கள் ரோமாபுரி சரிந்தது ரோமாபுரி ராணிகளால், பகுத்தறிவு புரி சரிந்தது மணியம்மையால்னு எழுதியிருக்கிறார். எழுதினாரு. அது இன்னைக்கும் இருக்கு. கிடைக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. அதை எழுதின அண்ணாவை கண்டிச்சு அந்த தலைப்புல எழுதின அண்ணாவை கண்டிச்சு பழங்குடி மகள்னு தன்னுடைய புனை பெயர்ல அண்ணாவுக்கு ஒரு பெரிய கடிதத்தை எழுதி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க பெரியார் மணியம்மை திருமணத்துக்காக. தனக்காக வாழாம சமூகத்திற்காக வாழ்ந்த அன்னை வீராம்மாள் அவளின் அளப்பரிய தொண்டினை பாராட்டி 1983ல அகில இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் அவுட்ஸ்டாண்டிங் உமன் சோசியல் ஒர்க்கர்னு பெருமைப்படுத்தியிருக்கு. 93ல குழந்தைகள் நல சேவைக்காக தேசிய விருது மத்திய அரசு வழங்கியிருக்கு இவங்களுக்கு. அதே 93ல டெல்லியில வாகேஸ்வரன் தேவி பாட்டியானு நினைவு விருது கொடுத்திருக்கிறாங்க. வாழ்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் சமூக மாற்றத்திற்காகவும் ஆதரவற்ற குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் நல்வாழ்வுக்காகவும் அவங்களுடைய திறமைய கொஞ்சம் கூட வந்து குன்றாம சமூக பணி செய்தவங்க தான் அன்னை வீராம்மாள் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாடமாகவும் முன்னோடியாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க. சமூக சேவை செய்யறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு துணிவுடன் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க சமூகத்துல என்பதுதான் தமிழக வரலாறுல யாராலும் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாத ஒரு வரலாறா இருக்கு. தியாகம் நிறைந்த அன்னை வீராம்மாளினுடைய தொண்டை உணர்ந்த தமிழக அரசு திருச்சி ஜுவனல் நீதிமன்றத்துல 1958ல இருந்து
முதல் வகுப்பு கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டாவும், சில வருஷம் நீதிமன்ற தலைவராவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்துல இருக்கிற அரசு மருத்துவமனை, பாரத் சேவா சமாஜம், கில்ட் ஆஃப் சர்வீஸ், செஞ்சிலுவை சங்கம், குழந்தைகள் நல கவுன்சில், சர்வோதயா சங்கம், கள விளம்பர செய்தி தொடர்பு மன்றம், குடும்ப நலச்சங்கம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம், பெண்கள் பாதுகாப்பு இல்லம், மாவட்ட சட்ட உதவி மையம், மாநில சமூக நல வாரியம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அரசு சம ஊதிய திட்டம், குழந்தைகள் அடாப்டேஷன் கமிட்டி, நுகர்வோர் கவுன்சில் பேரவை, நேரு வேலைவாய்ப்பு கமிட்டி, விஜிலன்ஸ் கமிட்டி, திருச்சி நகர அபிவிருத்தி கமிட்டி, மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்கம் போன்ற அமைப்புகள்ல ஆலோசனை குழு உறுப்பினராகவும், நிர்வாக குழு உறுப்பினராகவும் அன்னை வீராம்மாள் அவர்கள் அரசும் அரசு சாரா நிறுவனங்கள்ல நியமிச்சிருக்கிறாங்க. அந்த பணிகள்ல அவங்க திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அன்னை மீனாம்பாள் அவர்களுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களே உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க. உயில்னா சொத்துக்களை உயில் எழுதல. அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உடலை என்ன செய்யணும்னு உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த உயில்ல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, நான் இறந்தவுடன் என் உடல் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியா திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்து அவங்கள என்னுடைய 2 கண்களையும் பாதுகாப்பா எடுத்துட்டு போய் பார்வை இல்லாத 2 பேருக்கு என் கண்களை பொருத்தணும்னு ஏற்பாடு செய்யணும்னு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அதே உயில்ல இன்னும் சொல்றாங்க என்னன்னா, என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் மக்களுக்கு பயன்படுற வகையில என் உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு மக்களுக்கு உதவும் வகையில இருக்கணும். நான் மனதார விரும்புறேன். நான் இறந்த பிறகு என் மகனோ, என் மகளோ, உற்றார் உறவினரோ யாரும் எந்தவித தடங்களும் சொல்லாம, மாற்று கருத்து சொல்லாம என் விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க உயில். இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த இவங்க அந்த காலத்துல பெண்கள் முன்னேறுவதே சிரமமா இருந்த அந்த காலகட்டத்துல தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு படித்து பொது தொண்டு செய்வது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். அது எவ்வளவு சவாலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். அப்படி அவங்க செய்த தொண்டை ஒரு நிறுவனமாக்கி திருச்சியில அன்னை இல்லம்னு நிறுவி அதன் மூலமா பொதுமக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இன்றைக்கும் பயன்பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா தன் மறைந்த பிறகும் அந்த தொண்டையை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம்னு இல்லாம அவங்களால இந்த சமூகத்துக்கு ஒரு சேவை நிறுவனத்தை உருவாக்கி வாழ்நாள் எல்லாம் உழைச்சது மட்டும் இல்லாம அவங்க மறைஞ்ச பிறகும் இந்த ஆதரவற்ற மக்களை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் தான் அன்னை வீரம்மாள். ஒரு கொள்கை ரீதியா சமூகத்துல உண்மையான பற்று உள்ளவரா ஒரு பெண்ணா இருந்து தன்னுடைய அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தி சமூகத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க அன்னை வீரம்மாள். நன்றி.